நீ மற்றவங்களை விட வித்தியாசமாக இருக்கிறன்னு வச்சுக்கோயேன். எப்படி வித்தியாசமாக இருக்கிற? நான் சொல்கிற உண்மையான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் தெரியுமா? ஒரு பிஸ்கெட் கம்பெனிங்க. அந்த பிஸ்கெட் கம்பெனியில் ஒருத்தர் ஒரு மேனேஜர் இருந்தார். மேனேஜர் தான். அவர் 25 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டார் சார். ரிட்டையர் ஆன அந்த ஆள் போனதிலிருந்து பிஸ்னஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பெரிய 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 எக்யூப்மெண்ட்ஸ், மெஷின்ஸ், குவாலிட்டி குறையவே இல்லை. என்ன பிரச்சனைனா, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகுதில்ல இந்த பிஸ்கெட் பேக்கெட்ஸ். அந்த பிஸ்கெட் பேக்கெட்டில் அந்த பேக்கெட் ஒன்று இருக்குது. அந்த பேக்கெட் வந்து அட்டை டப்பா. அதில் 25 பேக்கெட் போகுதுன்னா 21, 22 தான் பிஸ்கெட் இருக்குது. 3 பிஸ்கெட் இல்லை. பேர் கெட்டு போய் குறைய ஆரம்பிக்குது கம்பெனியினுடைய நேம். எவ்வளவோ பார்த்துட்டாங்க, எப்படி பிஸ்கெட் குறையுது? உள்ள கரெக்டாக தான் பேக்கிங் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கு. எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியல. அந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தார்ல, நான் சொல்கிறது RI, ரியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆளை கூப்பிட்டார். என்னையா நீ போனதுலேருந்து ஏதோ நடக்குது, என்ன பிரச்சனை? அவர் வந்து எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இப்படி சுற்றி பார்த்துட்டு, இந்த உள்ளேருந்து வரும்ல பிஸ்கெட் பேக் பண்ணுற, பிஸ்கெட் போட்டு பேக் பண்ணுற இந்த மெஷின் தள்ளோம்ல, பேக் பண்ணி தள்ளும். அந்த பேக் பண்ணி தள்ளுற அந்த இடத்துல அவர் ஒரு ஃபேன் வச்சுருந்துருக்கார். அது எதுக்கு ஃபேன்னு எடுத்துட்டாங்க. அந்த ஃபேன் என்ன தெரியுமா? பிஸ்கெட் இல்லாத பாக்ஸ் வந்துச்சுன்னா அடித்து தள்ளிடும். அந்த ஃபேனை யாரோ ஒருத்தன் இங்கே எதுக்கு ஃபேன் அப்படின்னு எடுத்துட்டான் ஒருத்தன். பிஸ்கெட் பேக்கெட்ஸில் வந்து பிஸ்கெட் இல்லாமையே பேக் பண்ணி போயிருக்கு. இதை எனக்கு ஒரு கூட்டத்தில் தகவலாக தந்தவர் இந்த தமிழ்நாட்டின் அமைச்சர். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேதரிங்கில் பேசும்போது அவர் கொடுத்த தகவல், ரியல் இன்டெலிஜென்ஸ்க்காக அவர் கொடுத்த தகவல். உன்னை நம்பி ஒரு $1000 இல்லைன்னா உன்னை நம்பி ஒரு 3 லட்சம் ரூபாய் உன் கையில் வந்து ஒரு ப்ராஜெக்டாக ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா, அதனால அந்த கம்பெனிக்கு ஒரு 30 லட்சம் ரூபாவது பிரயோஜனம் இருந்தால் தான் உன் கையில் 3 லட்சம் ரூபாய் வரும். அந்த 30 லட்சம் ரூபாவை நீ சம்பாரிச்சு கொடுக்குற புத்தியுடன் நீ வெளியேறுகிறாயா? ஐ வில் ஹையர் யூ. யூ கேன் டிமாண்ட். நான் உனக்கு 50 லட்சம் ரூபாய் பண்ணித்தரேன் பர் ஆனம். இது பாருங்க, இப்போ நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோமா, நமக்கு முன்னால் நடுவில் எனக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு. லைஃப் இப்படி தான். ஆனால் அந்த கலவரத்தை தாண்டி நான் பேசுகிறேன், இந்த கலவரத்தை தாண்டி நீங்கள் கேட்குறீங்க. தட் இஸ் லைஃப். செட்டில் ஆயிடுச்சு. யூ கேன் டிமாண்ட். எப்போ டிமாண்ட் வரும்னா, எப்போ உன்னுடைய குவாலிட்டியை நீ ஹை பண்ணிக்கிறியோ அப்போ. ஒரு கார் கம்பெனியில் ஒரு கார் ஒருத்தன் வாங்கியிருக்கான். அந்த கார் ஊட்டி நடந்த கேஸ் ஸ்டடி. கார் கம்பெனி கொண்டு போய் புது கார் ஐஸ்கிரீம் வாங்க போவானா. அவன் வாரத்தில் 2 நாள் போவானா. போகும்போது அவன் 1 மாதம் ஒரு நாள் வெண்ணிலா வாங்குவான், ஒரு நாள் சாக்லேட் வாங்குவான். வெண்ணிலா வாங்கும்போது கார் ஸ்டார்ட் ஆகி வந்துடுது. சாக்லேட் வாங்கும்போது கார் ஸ்டார்ட் ஆகலை. சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கும்போது கார் ஸ்டார்ட் ஆகலை. இதை அவன் 1 வாரம் பார்த்துருக்கான். உடனே தகவல் கொடுத்துருக்கான். அங்கேருந்து HR மேனேஜர் பேசினாரா, இல்லை இன்னொரு 1 மாதம் நீங்கள் பாருங்கன்னு. இன்னொரு 1 மாதம் பார்க்கும்போது இதே பிரச்சனை தான். வெண்ணிலா வாங்கும்போது கார் சீக்கிரம் கிளம்பிடுது, சாக்லேட் வாங்கும்போது கார் கிளம்ப மாட்டேங்க. என்னடா பிரச்சனைன்னு கொண்டு போய் எல்லாம் பார்த்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் வருது. அதில் ஒரு இன்ஜினியர் கிளம்பி வந்திருக்காருங்க. நீங்கள் சாக்லேட் வாங்குங்க, நீங்கள் வெண்ணிலா வாங்குங்க, நான் பார்க்குறேன். அவர் வாங்கிட்டு 2 நாள் பார்த்துட்டு அவர் ரிப்போர்ட் எழுதினார். கார் நிற்கிது இல்லை, அப்படி நிற்கும்போது வெண்ணிலா வாங்கும்போது அவர் உடனே எடுத்துகிட்டு போயிடுறாரு. வெண்ணிலா சீக்கிரம் கிடைக்குது. சாக்லேட் மேனுஃபேக்சரிங்க்கு 12லேருந்து 15 நிமிஷம் ஆகுது. அப்போ அந்த கார் நிற்கும் பொழுது அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய அந்த அதிகமான அந்த காற்றால் அந்த இன்ஜின் வந்து கம்ப்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கார். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது உங்களுடைய ரியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வரும். நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது ஒரு குற்றம் சுமத்துறேன். அதுக்கு மூத்த ஜெனரேஷன் காரணமாக இருந்ததுன்னா அவங்க மேலேயும் அந்த குற்றம் போகும். சில பல நின்று நிதானித்து செய்யக்கூடிய பணிகளை நிறைய மிஷினரிஸ் வந்துட்டதுனால நின்று நிதானித்து பண்ணாமல் மிஷின்ஸை நம்பி அப்படியே போய்கிட்டு இருக்கிறீங்க. மேனுவலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த புத்தியில் சில விஷயங்களை பிளான் பண்ணுங்கள். நான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் இதை எவ்வளவாக நம்புவதே இல்லை. இது என்னுடைய ஆஃபீஸ், அவ்வளோதான். இதை நான் ரொம்ப நம்புறதில்லை, இதைத்தான் நம்புகிறேன். ஏன்னா இதை நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இது எப்போ வேணாலும் ஹேங் ஆகும், இது ஹேங் ஆகாது. ஹேவ் அ புக், யுவர் பர்சனல் புக். அந்த புக்கை வந்து உங்களுடைய கம்பெனி தொடங்குற முதல் நாள்லேருந்து யூ ஸ்டார்ட் யுவர் ரெக்கார்ட். நான் இன்றைக்கி என்ன பேசுகிறதுங்கிறது
நான் இங்கே உட்காந்து சிந்திச்சுட்டே இருந்தேன்னு சொன்னேன்ல, ஏற்கனவே அது என் மைண்ட் ஆழத்துக்குள்ளே ப்ரோக்ராம் ஆயிருக்கு. எங்கே ப்ரோக்ராம் ஆச்சுன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது ப்ரோக்ராம் ஆகிடும். நம்ப மாட்டீங்க நீங்கள். ஏன் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ப்ரோக்ராம் ஆகுதுன்னா, 24 மணி நேரமும் நான் இதையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, நீங்கள் கான்ஷியஸே இல்லாத டீப் ஸ்லீப்க்கு போகும்பொழுது கூட உங்களுடைய சப்கான்ஷியஸ் வந்து உங்களுக்கு ஆன்ல இருக்கும். அம்மாக்களுக்கு அப்படித்தான். குழந்தை வளர்க்கும் போது டீப் ஸ்லீப்ல இருந்தாலும் சப்கான்ஷியஸ் ஆன்ல இருக்கும். சாதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன், ரொம்ப அலர்ட்டாக இருங்க மை டியர் சில்ட்ரன். ஸ்டே அலர்ட். உங்களுடைய காம்படிஷன் இங்கே இல்லவே இல்லை. இந்த 2 பேர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க, இந்த 2 பேர் மெடல் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, தே ஆர் நாட் யுவர் காம்படிட்டர்ஸ். உங்கள் காம்படிட்டர் எங்கே இருக்கான் தெரியுமா? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், ஜெர்மனியில் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கிறான், கனடாவில் இருக்கிறான், எமிரேட்ஸில் இருக்கிறான். அவர்கள் எல்லோரையும் ஜெயிக்கக்கூடிய அந்த ஆற்றலை நீங்கள் எந்த கம்பெனிக்கு சேர்றீங்களோ அல்லது நீங்கள் எந்த தொழிலை தொடங்குகிறீர்களோ அதில் செலுத்த. எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய்? சிக்னேச்சர் போட்டுட்டு போ. அது யூத்தாக இருக்கிற நீ. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபினாமினன் ஆஃப் த எர்த். டைம். யூ ஹாவ் யூத் டைம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற அந்த காலம். யூ ஆர் ஜஸ்ட் 20, 21. இவங்க எல்லாருமே 50 தாண்டிட்டாங்க. 30 வருஷம் அவங்க உனக்கு முன்னால் போயிட்டாங்க. நீ 30 வருஷம் அவங்களுக்கு பின்னால் வர நீ மிகப்பெரிய உலகத்தை பார்க்க போகிறாய். இதை வரலாறு காகிதத்தில் எழுதி கொள்ளும். பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டும் என்றால் நீ சில சாதனைகள் செய். அதை இந்த மேடைக்கு நீ மறுபடியும் இந்த சீஃப் கெஸ்டாக வந்து உட்கார். அப்பொழுது உன்னுடைய 2வது வரலாறை இந்த கல்லூரி தன்னுடைய பொன்னேடுகளில் பொறித்து வைத்திருக்கும். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தரவே தராது. யார் ஒருவர் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கிறது. வெற்றி கூட ஒரு வாட்டி கிடைக்கிறது இல்லை, தொடர்ந்து கிடைப்பதற்கான உழைப்பு. என்ன கேட்டால் பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் ஆயிடுறீங்க. எப்போ தெரியுமா? வெற்றி பெற்றவுடன். வெற்றி பெற்றவுடன் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறீங்கல்ல, அங்கே தோற்கிறோம். வெற்றி என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி. யுவர் விக்ட்ரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நவ். யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் விக்ட்ரி ஆஸ் அ சாதனை. சாதனையாக இதை மாற்று. இது விக்ட்ரி தான். இந்த விக்ட்ரியை சாதனையாக மாற்றுறதுக்கு கிளம்பு. பரவாயில்ல, உன் கையில் இருக்கக்கூடிய கால் லெட்டர் 12 லட்சம் ரூபாய் தான் இருக்கா? கோ. டோன்ட் சே நோ. கோ அண்ட் க்ரோ. கோ அண்ட் க்ரோ. நமக்கான வாய்ப்பு பல நேரங்களில் அவ்வளவு சாதாரணமாக கிடைக்காது குழந்தைகளை. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வருஷத்தில் உங்கள் வரைக்கும் வந்து பிரபலமான எத்தனையோ டேலண்ட்ஸ் இருக்காங்க. நான் உங்கள் வரைக்கும் வந்து சேர்றதுக்கு 30 வருஷம் செலவழிச்சிருக்கேன். 27 வருஷம் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் 27 வருஷமும் இதே வேலையை நான் செய்திருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன். கொரோனா காலத்தில் எத்தனையோ ஸ்பீக்கர்ஸ் எந்த வாய்ப்பையும் எடுத்துக்கொண்டதில்லை. என்னை போல ஒரு 4-5 பேர் தான் தமிழ்நாட்டில். லேப்டாப்க்கு முன்னால் உட்காந்து பேசணும்ப்பா. இந்த மாதிரி மீட்டிங்கில் நின்று பேசுகிறது தான் நல்லாயிருக்கும். உங்கள் முகத்தை நான் பார்த்து, என் முகத்தை நீங்கள் பார்த்து பேசுகிறது. இந்த எழுச்சியோடு நீங்கள் லேப்டாப்க்கு முன்னால் பேச முடியுமா மேடம்? அதுலேயும் என்ன பயம் தெரியுமா? நம்ம மூஞ்சியை நாமளே பார்த்துட்டு பேசணும். எங்கே எழுச்சி வரும்? எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு நாமே பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அட்வர்சிட்டி காஷன்ட் இருக்குல்ல, நான் ஜெயித்ததுக்கு காரணம் அட்வர்சிட்டி காஷன்ட் அண்ட் சோஷியல் காஷன்ட். மை டியர் சில்ட்ரன், சோஷியல் காஷன்ட்டும் அட்வர்சிட்டி காஷன்ட்டும் தான் என்னை இங்கே நிறுத்தி இருக்கு. என்ன இல்லை, நான் ரொம்ப சாதாரணமான பெண் தான். ரொம்ப சின்ன குட்டியான ஒரு என்னுடைய அளவு ரொம்ப சின்னது. ஏனென்றால் உங்களுடைய வெற்றியும் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்பும் மிகப்பெரியது என்பதற்காக சொல்கிறேன். என்னுடைய தாயார் என்கிட்ட சொன்ன வார்த்தை, உன்னை உங்கள் அப்பா நீ பிறந்த போது பார்க்க வராததுனால நான் உன்னை கையில் எடுத்துக்கிட்டு ரிக்ஷாவில் மாமா வீட்டுக்கு போனேன். உங்கள் அப்பா வீடு எனக்கு தெரியாது. இந்த செய்தியை அம்மா எனக்கு கொடுக்கும் பொழுது ஐ வாஸ் டோட்டலி ஷேட்டட். ஏன்னா நான் வெளிநாடு போகிறதுக்கு கரெக்டாக சூட்கேஸை பிடிச்சிட்டு இருக்கும்போது சொல்லிச்சு எங்கள் அம்மா, ஃபஸ்ட்டு தடவை வெளிநாட்டுக்கு போகிறேன். எங்கள் அப்பா நான் எனக்கு உயிர். ஹாஸ்பிட்டலில் என்ன பார்க்க வரலங்கிறாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா பார்க்க வரலையா? ஏன்னு கேட்டேன். கருப்பாக பிறந்துட்டேன், அதனால நான் பொம்பளை பிள்ளையா போச்சுன்னா. அப்பாவை பார்த்தேன். அப்பா சைலண்ட். அப்போ அப்பா இஸ் அக்ரிங் தட் ஹி இஸ் அக்செப்டிங் தட் ஹி ஹஸ் நாட் கம். அப்பா நீங்களான்னு சொல்கிறேன். அப்பா அப்படியே குனிறார். அம்மா சொல்கிறாங்க, உன்னை கையில் தூக்கிக்கிட்டு இப்படி போனேன், கையில் காசு இல்லை, 4 அண்ணா 25 பைசா 15 பைசா உனக்கு பாலுக்கு வேணும். ஏன்னா பயத்தில் எனக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லை. 10 பைசா தான். இதை வச்சுட்டு நான் எப்படி போவேன்? ஸ்டான்லி எப்படி போவேன் நான்? நீ கோஷாஸ்பத்திரியில் பிறந்திருக்க, பார்டர் தோட்டத்தில் வீடு மாமாவுக்கு. என் மாமானா எங்கள் தாத்தாக்கு.
எப்படி போவேன்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. 26 வயசு பெண் டுப்டி போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளைய 3வது பொண்ணு நான் கையில் பிடிச்சிக்கிட்டு ரிக்ஷாவில் ஏறி இருக்கு. இதை எங்கள் அம்மா நான் வந்து ஃபாரின் போகும்போது சொல்கிறாங்க. அப்படி ஏறினேன். அந்த ஆள்கிட்ட சொன்னேன். அவன் 1 ரூபா கேட்டார். ரிக்ஷாக்காரர் 1 ரூபாலாம் இல்லை, 4 தான் இருக்குது. 4 கூட 25 15 பைசா எங்கள் பொண்ணுக்கு பாலுக்கு, உனக்கு 10 பைசா தான் தருவேன். வட சென்னைக்காரரில் அவர் வீடு இங்கே தானா, பார்டர் தோட்டம் தானே. சரி சரி ஏறு அப்படின்னாரான். அப்படி தூக்கி என்னை உட்கார வச்சுருக்காங்க. தூக்கி உட்கார வச்சதில் என்னுடைய 2 காலை அப்படி டுப்புன்னு வெளியில் வந்துருச்சு. குட்டி சரியாக சுற்றலை காலை, அப்படி சுற்றலாம் தெரியாது. முதல்ல கால் வெளியில் வந்தோடனே 2 பிங்காக கால் தொங்கியிருக்கு. இப்படி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த 2 பிங்காக இப்படி நான் சொன்ன கருப்பாக பிறந்தேன்னா கால் இப்படி பிங்காக இருக்கும். பிறந்த குழந்தைக்கு கால்லாம் பிங்காக தான் இருக்கும். 5 பிள்ளை பெற்றது சொல்லுது, நம்பிட்டேன். இந்த 2 கால் தொங்குச்சில்ல, அந்த கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது. எனக்கு எங்கள் அப்பா கூப்பிட வராதது மறந்து போச்சு. எங்கள் அம்மா கொடுக்குற மோட்டிவேஷன் ஞாபகம் வந்துருச்சு. போனால் கடலில் கால் நினச்சிரு. எங்கம்மா? மலேசியா போகிறல அங்கே கால் நினச்சிரு. ஏம்மா? என் பிள்ளை கால் தொட்ட தண்ணி உலகெல்லாம் சுத்தம், போயிட்டு வா சொல், வாங்கி வச்சு. நான் அப்படி தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த 40 நிமிஷமா. சொல், வாங்கி வச்சுக்கோ. நான் போய் கால் நினச்சேன். 31 நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கேன். அங்கே ஆரம்பித்த பயணம். ஆனால் சூப்பர் மேட்ரு ஒன்று இருக்குது இதுக்குள்ளே. ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. எங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தெரியுமா? இது இல்லை மேட்டர். என்னை ரிக்ஷாக்காரர் கூட்டிகிட்டு போனார்ல, அந்த 10 பைசாவை அவர் வாங்கவே இல்லை. பிறந்த 3வது நாள்லேருந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். 10 பைசா செலவில்லாமல். அந்த 10 பைசா செலவில்லாமல் ட்ராவல் பண்ண வச்சது என் கல்வி, என் உழைப்பு. இந்த கல்வியையும் உழைப்பையும் புத்தியையும் பிள்ளைகளை ஆயுதமாக பிடிச்சு கொள்ளுங்க. யாரையும் நம்பாதீங்க, அன்பு செலுத்துங்க. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய டிசிஷன்ஸை யார் கையிலும் கொடுத்துடாதீங்க. யாரையும் ஜெயிப்பது என்பது ரொம்ப எளிது. ஆனால் சஸ்டெயின் பண்ணிட்டு நல்ல மனிதர்களாக வல்லவர்களாக இருப்பது ரொம்ப சிரமம். அந்த சிரமத்தினுடைய அடி நாதத்தை தொட்டு சொல்கிறேன், ஒருபோதும் உன்னுடைய மனசை வேறு விஷயத்தில் டீவியேட் ஆக விடாத. ஹேவ் அ கோல் ஆல்வேஸ். காலையில் எழுந்திருக்கிறியா, சாயந்தரம் போகிறது வரைக்கும், தூங்க போகிறது வரைக்கும் ஹேவ் அ கோல். அப்படியே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்துடாத. ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே போ. லைஃப்பை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு கவனம். நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், கவனாயும், கவனம். இந்த ஜெனரேஷனுக்கு இல்லாத பழக்கம் ஒன்று. நேற்று தான் நாங்கள் NSS கேம்ப் முடித்தோம். லீடர்ஸ், என்கிட்ட ட்ரெயின் ஆன லீடர்ஸ். நேற்று சீஃப் கெஸ்ட் வந்து உட்காராரு. சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டீ கொடுக்கணும். உங்களை எத்தனை பேருக்கு சீஃப் கெஸ்ட் வந்தாங்கன்னா, விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண தெரியும்? படித்தா மட்டும் போதாது, வாழ்க்கையில் சில நுட்பங்கள் தெரியணும். வெறும் படிச்சுட்டு இன்ஜினியராகவே இருக்கிறீங்களா மேடம் நீங்கள்லாம்? வீட்டுக்கு போனால் நான் படிச்சுட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் என் பையன் சொல்லமா தள்ளுமா அப்படின்ட்டு போவான். அவனுக்கு நான் அம்மா தான். ஒரு போன வாரம் சொல்கிறான் என் பையன், என்ன தொண்டை கட்டிக்கிட்டே இருக்கு, நிறைய மீட்டிங்கா? ஆமாம். அப்படின்னா நல்லா ஏண்டா நல்லா பேசுகிற வரைக்கும் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கடா. லா படிக்கிறான், அதான் சொல்கிறேன் ஒரு நாளாவது நல்லா பேசு அப்படின்ட்டு போயிட்டான். எப்படி இருக்கும் எனக்கு? பையன் அப்படி தான் பேசுவான். அம்மாக்க கிட்ட பையன் அப்படி தான் பேசுவான். தள்ளும்பாங்க. என் அண்ணா என்ன நடுவில் நிற்கிற தள்ளும்பாங்க. இங்கே எல்லாரும் வாங்க மேடம், வணக்கம் மேடம் பையங்க. வீட்டுக்கு போனால் நான் வேற. எல்லா இடத்துலையும் கொடி தூக்கிக்கிட்டே இருக்க முடியாது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே இப்படி அலைய முடியாது. கொண்டு வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு டீ, அந்த ஸ்நாக்ஸும் பிஸ்கெட்டை வைக்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொண்டு வந்து டீ வைக்குது. டீயை சாப்பிட்டுட்டு சமோசா சாப்பிட முடியுமா? பேசிக் நாலேஜ். சமோசா சாப்பிட்டுட்டு தானே மேடம் டீ சாப்பிட முடியும். ஏன் தெரியுமா? அது இல்லை குழந்தைகளுக்கு. வீட்டுக்கு எந்த விருந்தும் வர்றதில்லை. வீட்டில் ப்ராக்டிஸே இல்லை. வீடு அப்படி ஆயிடுச்சு. நாமாவது ட்ரெஸ் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிட்றதுக்கு குடும்பத்தோட. இப்போ அந்த பழக்கமும் போயிடுச்சு. எல்லாம் இந்த வாசலுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க சார். அதே அழுக்கு நைட்டியோட போய் உட்காந்துக்கிட்டு அதே பீட்சா சாப்பிட்ருக்கோம். இந்த பீட்சாவுடைய விலையை கேட்டால் நெஞ்சு எரியுது எனக்கு. 750 ரூபா சார். எங்கள் குடும்பம் உட்காந்து சாப்பிடும் சார். நாங்கள் 3 பேர் சிக்கன் பிரியாணி மட்டன் சொல்லிட்டு நல்லா நாங்கள் 3 பேரும் சாப்பிடுவோம். வீட்டில் சமைச்சி சாப்பிட்டோம். அது இத்தினூண்டு பண்ணு, அதுக்கு பீட்சான்னு பேர். முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை. கலாச்சாரம் எங்கேயோ போயிட்டுருக்கு.
இந்த கலாச்சாரத்தை நீங்கள் தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பட்டமளிப்பு விழாவில் பேசுகிறேன். கல்வி பெற்றவர்களிடம் பேசாமல் வேறு யாரிடத்தில் பேசுவது? எல்லோருக்கும் வாய்ப்புகள் இந்த உலகத்தில் விரிந்து கிடக்கிறது. நீ போய் அதை எதை கிராப் பண்ணிக்கிற அப்படிங்கிறது தான். நான் எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா? அடுத்தவர்கள் நம்முடைய சம்பளத்தை நிர்ணயம் செய்கின்ற இடத்தில் இல்லாமல் நாம் நம்முடைய சம்பளத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் என்ன குவாலிட்டிஸை காம்படிட்டிவாக வளர்த்துக்கணும். பல நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு டிகிரி வாங்கின உடனே ஃபஸ்ட்டு அவங்க மறக்கிறது அந்த சப்ஜெக்ட் தான். 4வது வருடம் கூட முழுமையடையாத அந்த மாணவன் அந்த வருஷத்துக்கு பர் ஆனம் அவனுக்கு அந்த கம்பெனி ஆஃபர் பண்ணியிருந்த அமௌண்ட்டை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. 68 lakhs per annum. உங்களை போல ஒரு பையன்தான், தமிழ்நாட்டு பையன்தான், உங்களை மாதிரி ஒரு காலேஜில் படிக்கிற பையன்தான். அவன்கிட்ட என்ன இருந்தது? 68 lakhsக்கு அவனை வந்து ஒரு கம்பெனி ஹையர் பண்ணுது. அடுத்ததாக இருக்கிற ஸ்ரீதேவிக்கு 62, அடுத்ததாக இருக்கிற ஒரு பையன் அவனுக்கு 56. இப்படியே காட்டிக்கிட்டே வராங்க எனக்கு. ஆனால் ஒரு புள்ளி விவரம் என்னென்னா, எதுவுமே வெளிநாட்டு கம்பெனி கிடையாது. அவங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது கிடையாது, இங்கே பெங்களூரில் தான். எல்லாருமே வந்து ஏஐன்றாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? ஆப்ரிவேஷன் என்ன? ஆர்டிஃபிஷியல். இன்னைக்கு இந்த உலகத்தை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் சொல்லட்டுமா, 1000 ஏஐ வந்தாலும், லட்சக்கணக்கான ஏஐ கான்செப்ட் வந்தாலும், மனிதன் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் அவனுடைய ஆர்ஐ இருக்குல்ல, ரியல் இன்டெலிஜென்ஸ், அதை எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாலையும் வெல்ல முடியாது என்கின்ற நிலையில் இந்த நாடு நம்புகிறது என்றால், உங்களை நம்பித்தான் அந்த முடிவுக்கு அவர்கள் வருகிறார். ரியல் இன்டெலிஜென்ஸை வெல்ல முடியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப ஆர்டிஸ்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு கம்பெனி நடந்தது, வெரி வெரி ஸ்மால் குவாண்டம், அது வெரி ஸ்மால். அந்த வெரி ஸ்மால் குவாண்டமை தான் நீ எடுத்து பெருசாக்குவேன். சின்ன விஷயங்களை கரெக்டாக யோசிக்கிறவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். சின்ன விஷயத்தில் தோக்கிறவன் தான் 99 ஒருத்தன் வாங்குறான், 99.1 ஒருத்தன் வாங்குறான். அந்த 0.1ங்கிறது ரொம்ப சின்ன குவாண்டம் தான். ஆனால் அந்த 0.1 தான் எக்ஸலன்ஸ், அந்த 0.1 தான் லெஜெண்டரி, அந்த 0.1 தான் அதுக்கும் மேலே. நீ அதுக்கும் மேலே இருக்கிறியா? forget about all your hazards. Think deeply.